பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தமிழர் மறுமலர்ச்சி கழக பொதுக்கூட்ட தலைவர் அவர்களே மற்றும் பல உணர்வு தமிழ் நெஞ்சங்களே, இனத்திலே ஏற்பட்ட தாக்கங்கள், அரசியலிலே ஏற்பட்ட தாக்கங்கள், பொருளியலிலே ஏற்பட்ட தாக்கங்கள், கலை பண்பாட்டியலிலே ஏற்பட்ட தாக்கங்கள், இவையெல்லாம் நம்முடைய இன சிறப்பியல்களை, மொழி மரபுகளை சீர்குலைத்து விட்டன. இன்றைக்கு நாம் எல்லாம் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு உணர்வை கூட நம்மால் பெற முடியாமல் இருக்கிறது. அரசியல், நம்முடைய பழந்தமிழ் ஆட்சி, அரசு, அவை தழுவிய நடைமுறைகள், அறந்தழுவிய மக்கள் கோட்பாட்டியல்கள் அனைத்தும் மக்கி மறைந்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டன. இந்த நாட்டை வெள்ளைக்காரன் ஏறத்தாழ 200 ஆண்டுகள் ஆண்டு இருந்தும் தமிழ் தன்னுடைய பெருமை குலையாத ஒரு தனித்திறனை காத்து வந்தது. படிப்படியாக தமிழ் பழங்காலத்தில் இருந்த அந்த தன்மையை, தனித்தன்மையை இழந்து பல நிலைகளிலே திரிந்தும் திசைந்தும் கலப்புற்றும் பல வகையான தாழ்ச்சிகளை பெற்றும் சிறப்பியல்களை இழந்தும் இருந்தாலும் அதை கட்டி காப்பதற்கென்று அவ்வப்பொழுது அறிஞர்கள் நம்மிடையே தோன்றி வந்தார்கள், இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு சான்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழ் எந்த அளவிலே தாழ்ந்து விட்டது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அன்றாட உண்ணுகிற சோற்றுக்கு அடிப்படையான அந்த அரிசி நம்முடைய வரலாற்று நூல்களிலே, பழந்தமிழ் நூல்களிலே ஏறத்தாழ 156 வகையாக குறிப்பிடப்படுகிறது. அரிசி உணவு, அந்த அரிசிக்கு அவ்வளவு பெயர்கள் சூட்டக்கூடிய அளவிலே தமிழன் அறிவியல் உணர்வுடையவனாகவும் இயற்கையியல் உணர்வு பெற்றவனாகவும் வாழ்வியல் திறனுடையவனாகவும் கலைகள் பண்பாடு இவற்றிலே சிறந்தவனாகவும் இருந்திருக்கிறான் என்பதை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது எவ்வளவு நாம் தாழ்ந்து விட்டோம் என்பதை அதே அரிசிக்கு இன்று நாம் வழங்குகிற பெயர்களை வைத்து பார்த்தாலே தெரியும். இது ஒரு எளிய ஓமை. ஏராளமான சான்றுகள் மொழி தழுவியும் இனந்தழுவியும் வரலாறு தழுவியும் இருக்கின்றன. ஒரு எளிய சான்று 156 வகை அரிசியினுடைய பெயர்கள் நம் இலக்கிய நூல்களில், நம்முடைய மருத்துவ நூல்களில் குறிக்கப்பெறுகின்றன. இவை மட்டுமன்று, இந்த அரிசியிலே காலையிலே எந்த அரிசியை சாப்பிட வேண்டும், பகலிலே எந்த அரிசியை சாப்பிட வேண்டும், இரவிலே எதை சாப்பிட வேண்டும், அரசனுக்கு என்ன அரிசியை அவித்து போட வேண்டும், நோய் இல்லாத பொழுது எதை சாப்பிட வேண்டும், நோய் உள்ள பொழுது எதை சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய நிகண்டு நூல்கள், சித்த மருத்துவ நூல்கள் வலியுறுத்துகின்றன. இன்றைய இளைஞர்களுக்கு பெரிய பெரிய படிப்பு கல்வி எல்லாம் படிக்கிறார்கள். அவர்களுக்கு அரிசியில எத்தனை அரிசி இருக்கிறது என்று தெரியாது. அரிசி ஒன்றுதான், அதில் போய் எத்தனை அரிசி இருக்கிறதுன்னு கேட்பார்கள். அதே போல வாழைப்பழத்திலே தமிழகத்திலே ஏறத்தாழ ஒரு 56 வகை 57 வகை பழங்கள் வழங்கி இருக்கின்றன, பெயர்கள் இருக்கின்றன. கதலி என்ற ஒரு வாழை, அது மிகச்சிறிய பழம். இன்றைக்கு சிறுமலை பழம் என்று சொல்லுகிறோமே, அதுபோல ஒரு மிகச்சிறிய பழம் கதலி, ஒரு விரல் பெருசுதான் இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் என்ன செய்தார்கள், கதலி என்பது வாழையினுடைய ஒரு பெயர் என்று குறிப்பிட்டு விட்டார்கள். ஒவ்வொரு பொருளையும் அறிவியல் அணுகுமுறையோடு, ஆய்வு முறையோடு, வாழ்வியலுக்கு பொருத்தமான நிலையோடு பெயர் சூட்டி வழங்கி
வாழ்ந்திருந்த இந்த தமிழ் இனம் இன்றைக்கு எவ்வளவு இழிந்து விட்டது. பச்சை பழம், மஞ்சள் பழம் என்று சொல்லுகிறோம் வாழைப்பழத்தை. அதே போல மாம்பழத்திலே ஏராளமான வகைகள் நம்முடைய நூல்களிலே. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையையும் மனவியலுக்கும் அறிவியலுக்கும் அறவியலுக்கும் பொருந்த வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு பொழில் சோலை என்று வழங்குகின்ற இந்த தமிழ் மாநிலம், அந்த தமிழ் மாநிலத்திலே 17 வரியாம் பழங்குடி என்ற பெருமையுடைய தமிழ் இனம் 17 அறியாம் பழங்குடி. பதி என்று சொன்னால் ஊர். பதிதல் நிலத்திலே பதிகிறதுனாலே இந்த காலினுடைய அடிப்பகுதிக்கு பாதம் என்று பெயர். பதி என்ற வேரடியாக பிறந்த சொல் பாதம். இந்த பாதம் பட்டுப்பட்டு தேய்ந்து தரையிலே ஒரு தாரை விழுந்திருக்கிறது, அதற்கு பாதை என்று பெயர். வடமொழி அறிஞர்கள், சமஸ்கிருத ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், பாதை என்கிறது வட சொல் என்று சொல்லுகிறார். அவர்களால் அந்த மூலம் காட்ட முடியாது. இந்த பாதைதான் ஈறு குறுகி பாத் என்று ஆங்கிலத்திலே பாதையை குறிக்கிறது. எவ்வளவு உயர்ந்த தமிழ், எத்தனை விரிவாகவும் விளக்கமாகவும் ஆங்கிலத்திலே மட்டுமன்று, கிரேக்கம், லத்தீனம், சாக்சானியம், எபிரேயம் போன்ற மிக பழைய மொழிகளிலே நம்முடைய தமிழ் சொற்கள் நூற்றுக்கணக்காக அல்ல, ஆயிரக்கணக்காக அல்ல, பல்லாயிரக்கணக்கான தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன. எவ்வளவோ எடுத்துக்காட்டுகளை அதனுடைய தமிழ் திறம் கூறுகின்ற தனி பொழிவாக அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறேன். இதே நெல்லை மாவட்டத்திலே பல காலங்களிலே பல கூட்டங்களிலே. இப்படிப்பட்ட அரிய தமிழ் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் வழிவகுத்த பெருமகனார் பிறந்த மாவட்டம் இது. மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் வாழ்ந்த நிலம் இது. எதற்காக இதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், தமிழன் தன்னுடைய தாய்மொழியாகிய தமிழை கூட மறந்து இருக்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மொழியை ஒரு இனம் மறந்து விடுமானால் கட்டாயம் அந்த இனம் இன்னொரு இனத்திற்கு அடிமைப்பட்டுதான் இருக்கும் என்பது வரலாறு. இன்றைக்கு நாம் பேசுவது தமிழ் அன்று. ஏறத்தாழ 32, 33 மொழிகளை இயல்பாக நாம் பேசுகின்ற தமிழிலே கலந்து பேசுகிறோம். ஒரு கலப்பு மொழி. எந்த மொழி தூய தனி செந்தமிழ் மொழி, இலக்கிய செழுமை வாய்ந்த மொழி, தனித்தன்மை பெற்ற மொழி என்று நாம் அன்று மொழி நூலாசிரியர்கள் பாராட்டி பேசினார்களோ, அந்த மொழி இன்றைக்கு தாழ்ந்து விழுந்து தன்னிலை திரிந்து திசைந்து உருமாறி என்ன பொருள் என்ன சொல் என்றே தெரியாத அளவிலே வழங்கி வருகிற ஒரு நிலை உலகிலேயே இந்த தமிழ் இனத்துக்குத்தான் உண்டு என்று சொன்னால் அது ஒரு பெரிய வருந்துதற்குரிய செய்தி அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை தமிழன் ஏன் பெற்றான்? தன்னுடைய மொழியை கூட அவன் நல்ல முறையிலே, சிறந்த முறையிலே, ஏற்கனவே இயற்கையாக தோன்றிய அமைப்பு முறையிலே வழங்காமல் இன்றைக்கு ஒரு மொழியின் அடிப்படை சொற்கள், மூல சொற்கள், மிகவும் மூலமான சொற்கள், ஒரு குழந்தை ஒரு தாயிடத்திலே தோன்றி முதலிலே வாயை திறந்து ஒலிக்கின்ற சொல்லாகிய அம்மா என்ற சொல்தான் இன்றைக்கு உலகத்திலே வழங்குகின்ற ஏறத்தாழ 6000 மொழிகளிலே மிகச்சிறந்த மொழிகளாகிய பல மொழிகளுக்கு மூல சொற்களாக இருக்கின்றன என்று சொன்னால் எவ்வளவு வியப்புக்குரியது. அம்மா, அப்பா, பா, மா, இந்த 2 எழுத்துத்தான் முதலாக உயிர் மாந்த வளர்ச்சி பெற்று படிநிலை வளர்ச்சி பரிணாமம் எய்தி அது பேசத் தொடங்குகிற பொழுது ஒலிக்கின்ற சொற்கள்.
இயற்கையின் அடித்தளமாகிய ஒலிக்கூறுகள் மாந்த இனத்தின் தோற்ற முதலிலே ஒலிகளாக, இசை ஒலிகளாக, உணர்வு ஒலிகளாக, ஒப்பொலிகளாக வெளிப்படுகிற பொழுது முதல் தோன்றிய ஒலி மா பா என்கிறது. வாயை திறந்த உடனே பாவாணர் அவர்கள் தம்முடைய ஆராய்ச்சி திறத்தாலே அதற்கு முன்னே ஒரு ஒலி தோன்றியது மாந்தனுடைய வாயிலே. அது என்ன ஒலி, எப்படி இருக்கும், என்ன ஒலியாக இருக்கலாம் என்று மிக ஆய்ந்து அந்த ஒலி ஊ என்று கண்டுபிடித்தார்கள். இப்பொழுதும் கூட குழந்தை பிறந்து அம்மா என்று கூப்பிடுவதற்கு முன்னாலே, அப்பா என்று கூப்பிடுவதற்கு முன்னாலே ஊ ஊ ஊ என்று அந்த ஒலியை தருவதை பார்க்கலாம். இந்த ஊ என்ற ஒலிதான் தமிழ் மொழிக்கு மூலமான ஒலி என்று கண்டு அதிலிருந்து பல சொற்கள் விரிவடைந்து பெருகுவதை உகரச் சுட்டு விளக்கம் என்ற நூலிலே குறித்தார்கள். உகரத்துக்கு பின்னாலே அகரம். ஊ எளிதாக எந்த முயற்சியும் இல்லாமல் நாம் உள்ளே இழுத்து விடுகின்ற அந்த காற்றுக்கு இயல்பாக வெளிப்படுகின்ற ஒலி ஊ. இந்த ஊ என்று குறிக்கிற அந்த உதடுகள் சற்று இன்னும் விரிவடையுமானால் ஆ என்ற ஒலி வரும். ஆ ஊ. இதற்கு பின்னாலே அடுத்த ஒலியாக அவர் குறிப்பது ஈ என்பது. ஈ ஊ ஆ ஈ. இந்த மூன்று ஒலிகள் வெறும் ஒலிகளாக மட்டும் இல்லாமல் சொற்களாக வழங்குகின்ற மொழி தமிழ் மொழி ஒன்றுதான். இதுவே இந்த மூல மொழி, பழைய மொழி, முந்து மொழி, முதல் மொழி, இலக்கிய செழுமை வாய்ந்த மொழி, அறிவியல் மொழி என்று கூறுவதற்கு அடிப்படை சான்று. தமிழிலே ஏறத்தாழ 96 ஓரெழுத்து சொற்கள் இருக்கின்றன. ஆங்கிலத்திலே ஒரு 7-8 சொற்கள் தான் இருக்கின்றன. 96 சொற்கள் ஓரெழுத்து சொற்களாக தமிழிலே இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒலியானது சொல்லாக வடிவம் பெறுவதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகும். அப்படி சொல்லாக வடிவம் பெறுவதற்கு முன்னாலே வெறும் ஒலியாக மட்டுமே மொழி இருக்கும். அப்படி வெறும் மொழியாக, ஒலியாக மொழி தமிழ் மொழி வழங்கியதற்கு சான்றுதான் இந்த 96 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். ஒரே ஒலியால சொல்லை சொல்வது. ஈ என்றால் இங்கே, ஆ என்றால் அங்கே, ஊ என்றால் இடையிலே, தூ என்றால் நிலம், தூ என்றால் வானம், கூ என்றால் நிலம். இப்படி து கு மா ப இ அ உ என்றெல்லாம் ஒவ்வொரு ஒலியை மட்டுமே சொல்லி பேசிய முதல் மொழி தமிழ் மொழி. வேறு எந்த மொழியிலும் இந்த ஒலிகளை சொற்களாக வழங்குவதை விரிவாக காட்ட முடியாது. இதெல்லாம் இயற்கையோடு இயைந்த மொழி என்பதற்கு சான்று. தூ கூ, கூ நிலம், தூ வானம், தூ கூ, தூ கூ, தூக்குள்ள கீழே இருந்து மேலே எடுன்னு போடுறது. இப்படி ஒலிகள் சேர்ந்து பிறகு சொற்களாக வழங்கி, சொற்கள் சேர்ந்து சொல்லியங்களாக, வாக்கியங்களாக மலர்ந்து, அவற்றோடு கருத்து இயைவு கொண்டு பெரிய மொழியாக வளர்ந்து தமிழ் வழக்கிலிருந்து அது வாழ்க்கை தந்து தமிழர்கள் பண்பாடுற்று கலைகள் பெற்று பெரிய பெரிய அறிவியல் செய்திகளை எல்லாம் தங்கள் நூல்களிலே எழுதி இலக்கியங்கள் தோன்றி பிறகு இலக்கணங்கள் வரையறுக்கப்பட்டு இப்படியெல்லாம் பல காலங்கள், பல ஆயிரம் ஆண்டுகள் சென்று உருவான மொழி தமிழ் மொழி. இந்த மொழியையா இன்றைக்கு நாம் மறந்திருக்கிறோம்? இந்த மொழியிலேயே பேசுவதா இழுக்கு என்று நாம் கருதுகிறோம் என்று நினைத்து பார்த்தால்
எவ்வளவு வருத்தம் தருகிறது, எவ்வளவு இழுக்கு, எவ்வளவு இழிவு. அம்மா என்று சொல்லுவதற்கு நாம் வெட்கப்பட்டு கொண்டு, அப்பா என்று அழைப்பதற்கு நாம் வருந்திக் கொண்டு, மம்மி டாடி என்று சொல்லுகிற அந்த மொழி சொற்கள் எப்படி தமிழுக்கு வந்தன, எப்படி நம்மை திசை மாற்றின, நம் உணர்வுகளை கீழிறக்கின, அறிவு கண்களை மூடின, எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நிலைகளை எல்லாம் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல நேரம் இல்லை. இல்லையானால் இதுவே இன்றைக்கு இரவு முழுவதும் எடுத்து சொல்லுகிற ஒரு தலைப்பாக, கருத்தாக இருக்கும். அவ்வளவு இழுக்கை நம் மொழிக்கு ஏற்படுத்தி விட்டோம். நாம் ஏற்படுத்தி, யாரால்? இங்கு வந்த இனத்தால். வந்தவர் வஞ்சகர் தமிழால் சிறந்தார். வாழ்வினில் உயர்ந்தபின் தமிழையே பழித்தார். நம் செயல் ஒழுக்கங்கள் பற்பல அழித்தார். நாம் உணர்ந்தோம் இந்நாள், அவர் அஞ்சி விழித்தார் என்று பாவேந்தர் சொல்வார்கள். தமிழனே இது கேளாய், உன்பால் சாற்ற நினைத்தேன் பல நாளாய் என்று ஏக்கத்தோடு பாடுகிறார். தமிழனே இது கேளாய், உன்பால் சாற்ற நினைத்தேன் பல நாளாய், தமிழனே இது கேளாய். கமழும் தமிழினை உயிர் என ஓம்பு, காணும் பிற மொழிகளோ பெரும்பேம்பு. கமழும் தமிழினை உயிர் என ஓம்பு, காணும் பிற மொழிகளோ பெரும்பேம்பு. நம்மையெல்லாம் வடமொழி தூக்கிடும் தாம்பு. எவ்வளவு அழுத்தி சொல்ற பாருங்க. ஒரு பாவலர் என்று சொன்னால் இயற்கையை பாடலாம், மக்களை பாடலாம், உரிமைகளை பாடலாம், அரசை பாடலாம், செல்வர்களை பாடலாம், அறிஞர்களை பாடலாம். அப்படித்தான் நம் இலக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றன. பாவேந்தர் ஒருவர் தான் அந்த திசையிலிருந்து மாறுகிறார், தமிழை பாடுகிறார். தமிழை பாடிய ஒரு ஆளை நம்ம பார்க்க முடியாது கழக இலக்கியங்கள்ல. ஏன்? தமிழை பாட வேண்டிய தேவை இல்லை. அவர்கள் இயல்பா தமிழில் பாடினார்கள். ஏனென்றால் தமிழ் செழித்திருந்தது. அதிலே எல்லா வகையான கருத்துகளையும் அவர்கள் மிகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் அறத்தையும் வாழ்வியலையும் பொருளையும் இன்பத்தையும் பாடினார்கள் தமிழில். பிறகு தமிழில் பாடுவதை மறந்து வேறு வேறு மொழிகளை கலந்து மதங்களை வளர்த்து தங்களுடைய வாழ்வு நலன்களை குறைத்து இழிந்து போய் மொழியையே மறந்து போய் இருக்கின்ற நிலை வந்த பின்னாலே பாவேந்தர் மொழிக்கு ஏற்றம் தரக்கூடிய வேண்டுகையை மக்களிடத்திலே வைக்கிறார். கமழும் தமிழினை உயிர் என ஓம்பு, காணும் பிற மொழிகளோ பெரும்பேம்பு. நம்மையெல்லாம் வடமொழி தூக்கிடும் தாம்பு, நம் உரிமை இதனை கடித்தது அப்பாம்பு. என்ன அழகா எளிமையா எல்லாருக்கும் விளங்கும்படி தமிழ் தாழ்ந்து போய்விட்டது, தாழ்ந்து போய் இழிந்து போய்விட்டது. வடமொழி வந்தது, அது நம்மையெல்லாம் தூக்கிடுகிற கயிறு போல தூக்கிலே போட்டு விட்டது. நாம் இறந்து போய்விட்டோம். இனி நமக்கு இருக்கிற அத்தனை உரிமைகளையும் அது கடித்து விட்டது அந்த பாம்பு. நம்மையெல்லாம் வடமொழி தூக்கிடும் தாம்பு, தாம்புன்னா கயிறு. நம் உரிமை தனை கடித்தது அப்பாம்பு,
தமிழனே இது கேளாய். எவ்வளவு அழுகை, எவ்வளவு வேண்டல், எவ்வளவு வருந்தல். பாவேந்தர் பாரதிதாசன் அது காதலை பற்றி பாடினதை எடுத்து பாடுவான், இயற்கையை பற்றி சொன்னதை எடுத்து சொல்லுவான். பெரிய புலவர் அது அதெல்லாம் அவருக்கு முகாமையானது. பாவேந்தர் இடத்துல போய் நீங்க யாருன்னு கேட்டா நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் 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 என்று சொல்றார். ஐயா நீங்க யாரு? நான் பாரதிதாசன் காலமேகத்தை இடத்துல போய் ஒருத்தன் கேட்டான், ஐயா நீங்க யாருன்னு கேட்டுட்டான். தெரியல, காலமேக புலவர் என்று அவருக்கு தெரியல. உடனே அவருக்கு சினம் வந்து விட்டது. இம்மென்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டு ஆகாதோ? சும்மா இருந்தேனே இருந்தேன், எழுந்தேனே ஆனால் பெருங்கவி காலமேகம் விழாய் என்று சொன்ன நாடு இந்த நாடு. சொன்ன புலவன் தமிழ் புலவன். 20ஆம் நூற்றாண்டிலே அந்த நிலைகள் அடியோடு மாறுபட்டு போய் அறிவுச்செருக்கு மிகுந்த புலமைச்செருக்கு மிகுந்த நம்முடைய புலவர்களை தமிழ் உரிமைக்காக பாட திசை மாற்றியது காலம். அதிலே தலையாய புலவர் பாவேந்தர் பாரதிதாசன். மற்றவர்கள் தமிழில் பாடினார்கள், இவர் தமிழுக்காக பாடினார், தமிழனுக்காக பாடினார், தமிழ்நாட்டு உரிமைக்காக பாடினார். அந்த உரிமையை கடித்து எடுத்தது, முதலிலே அதிலே நஞ்சை புகுத்தியது சமஸ்கிருதம் என்ற வடமொழி என்ற குறிப்பை அதிலே தருகிறார். நம்மையெல்லாம் வடமொழி தூக்கிடும் தாம்பு, நம் உரிமைதனை கடித்தது அப்பாம்பு என்று சொல்லுகிறார். அப்பொழுதே நமக்கு உரிமை போய்விட்டது. வடமொழியாகிய சமஸ்கிருதம் தமிழிலே கலந்து தமிழ் நிலைகளை திசை திருத்தி திசைத்து பிரித்து திராவிட மொழிகளாக பல மொழிகள் தோன்றுவதற்கு வழிவகுத்து தமிழை சீர்குலைத்ததும் அன்றி நம்முடைய உரிமைகளை அது கடித்து விட்டது. எனவே உரிமைகளை இழந்து விட்டோம் என்று சொல்லுகிறார். நன்றாக பார்க்க வேணும். அதனாலதான் பின்னாலே சொல்லுவார், மொழி என்றால் என்ன? அது என்னங்க, சும்மா ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு கருவிங்கன்னு சொல்றார். மொழி என்றால் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற கருவி அல்லடா மடையா. மொழி என்றால் உயிரின் நரம்பு. உடம்புக்கு நரம்பு இருக்கு, அது கண்டுபிடிக்க முடியும். உயிருக்கு நரம்பு இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அந்த உயிருக்கு இருக்கிற நரம்பு தான் மொழி. அந்த நரம்பை அருந்து போய்விட்டா உயிர் கூனி போய்விடும், உடல் அடிமைப்படுத்தி கீழப்படுத்த விடும். மொழி என்றால் உயிரின் நரம்பு. நம் முத்தமிழ் மொழியோ தமிழர் வரம்பு என்றார். எல்லா மொழிக்கும் எல்லா இனத்திற்கும் அவனுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் தொடர்பு உண்டு. மொழி இல்லாமல் இனம் இல்லை. இந்த உலகத்திலே மாந்தனை பகுக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கையாக கிடைத்த ஒரே ஒரு அளவுகோல் மொழிதான். மொழி இல்லாமல் இனம் இல்லை. ஏதாவது ஒரு இனத்தை இந்த உலகத்திலே நீங்கள் சுட்ட வேண்டுமானால் மொழியின் அடிப்படையாகத்தான் சுட்ட வேண்டும். சிவப்பினம்னு சொல்ல முடியாது. சிவப்பு எல்லாரிடத்திலும் இருக்கிறது. கருப்பினம் என்றும் சொல்ல முடியாது. கருப்பு எல்லா மாந்தர்களிடத்திலும் இருக்கிறது. இனி உலக மாந்தர்களிடையே மிகவும் கருப்பாக இருக்கின்ற ஒரு இனம், அதை வேறுபடுத்தி காட்ட கருப்பர்கள் என்று தொடக்கத்திலே சொன்னார்கள். ஆனாலும் வேறு எந்த வரையறையும் மக்களியலை கொண்டு வகுக்க முடியாது. மொழியியலை கொண்டுதான் வகுக்க முடியும். சீன மொழி பேசுகிறவன் சீனன், ஜப்பான் மொழி பேசுகிறவன் ஜப்பானியன். ஜப்பான் நாட்டிலே வாழ்கிறவன் ஜப்பானியன் அல்ல. ஜப்பான் மொழி பேசுகிறவன் ஜப்பானியன், அவன் வாழுகிற நிலம் ஜப்பான். சீன மொழி பேசுகிறவன் சீனன், அவன் வாழுகிற நிலம் சீனம், சைனா.
அதே போல வங்காள மொழி பேசுகிறவன் வங்காளி, அவன் வாழுகிற நிலம் வங்காளம். குஜராத்தி மொழி பேசுகிறவன் குஜராத்தி, அவன் வாழுகிற நிலம் குஜராத். தமிழ் மொழி பேசுகிறவன் இனம் தமிழன். ஏன் சொன்னேன் தமிழன் என்றோர் இனம் உண்டுன்னு சொன்ன அந்த நிலையிலே இன்றைக்கு தமிழன் இனம் இருக்கிறதா? யாராவது சொல்ல முடியுமா? இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? எந்த மொழி ஆராய்ச்சியாளராவது அல்லது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்று சொல்லுகிற மாந்தவியல் அறிஞர்களாவது அல்லது வாழ்வியல் அரசியல் அறிஞர்களாவது தமிழன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? நாமெல்லாம் தமிழர்கள் இல்லையா? நீங்கள் கேட்கலாம். இல்லை. எங்கே இருக்கிறது தமிழர்கள் என்று எழுதி எங்கே இருக்கிறது? நெற்றியிலே எழுதி கொண்டிருக்கிறோமா? இல்லை. அல்லது தோளிலே எழுதி கொண்டிருக்கிறோமா? இல்லை. கட்சி பெயரை கூட உடலிலே பச்சை குத்தி கொண்டிருக்கிறான், திமுக அதிமுக என்று. தமிழன் என்று அவன் எழுதி கொள்ள விரும்பாமல் கட்சியினுடைய பெயரை எழுதுகிறான். தெரியுமா உங்களுக்கு? இப்படி தன்னுடைய பெயரை தமிழன் என்று நினைத்து பார்க்கவும் இயலாத ஒரு இனம் தமிழ் இனம். மலையாளியை போய் நீ யார் என்று கேட்டால் நான் மலையாளி என்று சொல்வான். குஜராத்தியை போய் நீ யார் என்று கேட்டால் நான் குஜராத்தின்னு சொல்லுவான். மராட்டியனை போய் நீ யார் என்று கேட்டால் நான் மராட்டியன் என்று சொல்லுவான். சீனனை போய் நீ யார் என்று கேட்டால் சீனன் என்று சொல்லுவான். ஜப்பானியனை போய் நீ யார் என்று கேட்டால் நான் ஜப்பானியன் என்று சொல்லுவான். தமிழனை போய் நீ யார் என்று கேட்டால் நான் நாடார், நான் முதலியார், நான் கவண்டர், நான் படையாச்சி, நான் பள்ளன், நான் பறையன், இப்படித்தான் சொல்லுவான். நான் தமிழன் என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுகிறார்களா? அந்த வழக்கு இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறேன், எங்கே தமிழன் இருக்கிறான்? இது வாழ்வியல். இனி அரசியலுக்கு வருவோம். அரசியலிலே தமிழன் இருக்கிறானா? இல்லை. என்னையா நீங்க இப்படி சொல்லுகிறீங்க? அங்கிருந்து கர்நாடகத்தில் இருந்து அடித்து விரட்டுகிறார்கள், கொலை செய்து அங்கேயே புதைக்கிறார்கள், வெட்டுகிறார்கள், பெண்களை அவர்களுடைய ஆடைகளை உருவிக்கொண்டு ஓட ஓட விரட்டுகிறார்கள். இது போன்ற பேச்சுகள், செய்திகள் கடந்த காலங்களிலே ஒரு 7-8 ஆண்டுகளாக நடந்து வந்தன இலங்கையிலே. அங்கேதான் இது போன்ற கொடுமைகள் நிகழ்ந்தன. மாந்த இயல் கொடுமைகள், மாந்த இன அழிவுகள் நடந்தன. அந்த அழிவுகள் யாருக்கு நேர்ந்தன? தமிழர்களுக்கு நேர்ந்தன. ஆனால் அது யாருக்கோ நேர்ந்தது போல் நாம் அன்றாடம் செய்தித்தாள்களிலே கதைகளை போல் படித்து வந்தோம். இன்றைக்கு எங்கெங்கோ நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சிகள், அங்கே இலங்கையிலே நடந்த நிகழ்ச்சிகள், அதற்கு முன்னால் பர்மாவிலே நடந்த நிகழ்ச்சிகள், அதற்கு முன்னால் சிங்கப்பூர் மலேசியாவிலே நடந்த நிகழ்ச்சிகள், அதற்கு முன்னால் ஐரோப்பாவிலே நடந்த நிகழ்ச்சிகள் போல பல நிகழ்ச்சிகள் கல்கத்தாவிலே, இந்தியாவிலே நடந்தது. கல்கத்தாவிலே, டில்லியிலே, பம்பாயிலே தமிழர்களை அடித்து விரட்டிய நிகழ்ச்சிகள் நடந்தன. மலையாளத்திலே நடந்தது. அங்கு ஓரத்திலே எல்லையிலே வாழ்கின்ற தமிழர்கள் எல்லாம் விரட்டப்பட்டார்கள். அவர்களுடைய சொத்து நிலங்கள் பாரத தேசம் என்று சொல்லிக்கொண்டு முழுக்க முழுக்க அவர்களே ஆளுகின்ற அந்த தன்மையை எவ்வளவு கடினமாக வன்முறை என்று சொல்லுகிறோம் இங்கே. ஆனால் அவர்கள் எத்தனை வன்முறையிலே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழன் அமைந்திருக்கிறான். நான் சொல்லவில்லை, முதலமைச்சர் சொல்லுகிறார், ஜெயலலிதா. இங்க இருக்கிற தமிழர்கள் மிகவும் நல்லவர்கள், பொறுமையானவர்கள், பண்பாடு உள்ளவர்கள். இவ்வளவு தமிழர்கள் தொல்லைப்படுகிறார்கள், அடிபடுகிறார்கள், சாகடிக்கப்படுகிறார்கள், மிகவும் அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். குட்ட குட்ட குனிந்து கொண்டிருக்கிறான் தமிழன்.
எந்த சிற்றுயிர் கூட தனக்கு ஏற்படுகிற துன்பங்களையும் இடையூறுகளையும் இழுக்கங்களையும் ஒரு அளவில் தான் பொறுத்துக் கொள்ளும். பூனையை நீங்கள் துரத்தினால், அடித்தால் கொஞ்சம் ஓடும், மீண்டும் மீண்டும் துரத்தினால் மீண்டும் ஓடும். இறுதியாக அது ஓட முடியாத நிலை ஒன்று வந்துவிட்டால் எதிர்த்து நிறுத்து சீரும், புலி போல சேரும். பூனைக்கு இயல்பாக இருக்கின்ற தன்மை அது. அதே போல சிறு விலங்குகள், நாய்களை கூட நீங்கள் கல்லெடுத்து அடித்தால் ஓடும், திருப்பி துரத்திக் கொண்டே போனால் ஒரு நிலையில போய் நின்றுடனே சடக்கென்று நின்று திரும்பி உங்களை குறைக்க வரும், கடிக்க ஓடி வரும், உங்களை துரத்தும். சிறு விலங்கினங்களுக்கு கூட இருக்கின்ற தற்காப்பு உணர்ச்சி அது. தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். வேறு உயிர்களால், வேறு உயிரினங்களால், ஒரு மாந்தனுக்கோ அல்லது வேறு உயிருக்கோ ஏதங்கள் சேதங்கள் நேருகிற பொழுது அந்த உயிர்குலம் முழுவதும் எதிர்த்து நிற்கும். எறும்பு ஊறுகின்ற ஓர் உயிர், அதிலும் மிகச்சீர் உயிர் ஆகிய எறும்பு கூட அது நம்மை கடித்து விட்டுத்தான் சாகிறது. எந்த நிலையிலும் அது நம்மை அச்சுறுத்துகிறது. தனியாக நாம் எங்காவது இருந்து படுத்து தூங்கிவிட்டால் அத்தனை எறும்புகளும் சேர்ந்து நம்மை உணவாக கொண்டு விடக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இனம் எறும்பு இனம். அந்த சிறு உயிருக்கு இருக்கிற ஒரு தற்காப்பு உணர்ச்சி கூட, ஒரு எழுச்சி கூட, ஒரு உரிமை உணர்வு கூட நமக்கு இல்லை என்று நினைக்கிற பொழுது இந்த உரிமை போய்விட்டது. இந்த உரிமை போன பின்னாலே இங்க இருக்கிற தமிழர்கள் அடிமையுற்று விட்டார்கள். அதைத்தான் பாவேந்தர் அவர்கள் அழகாக மக்களுக்கு எடுத்து விளக்கிக் கொண்டு வந்தார்கள். இன்னொன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? அதைத்தான் அவர் சொல்வார். எல்லா நிலைகளிலும் வெறும் உடம்பும் உயிரும் சதையும் நரம்பும் நாடும் குருதியுமாக இருக்கிற மற்ற உடம்புகளை பார்த்து இழிவுபடுத்தி பேசி, நான் அப்படி அல்லன், என்னுடைய உடம்பிலே உயிர் இருக்கிறது, சதை நார் நரம்பு இருக்கிறது, அது மட்டுமே இருந்தால் நான் பாரதிதாசன் இல்லை, என் உயிரோடு கலந்து சதையோடு கலந்து குருதியோடு கலந்து தமிழும் இருக்கிறது, எனவே நான் பாரதிதாசன் என்று சொல்லுகிறார். நல் உயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான், ரெண்டு நான் அல்ல. இந்த உணர்வை அவர் தனக்காக சொல்லிக் கொள்ளவில்லை, நமக்காக சொல்லுவார். எந்த நிலையிலும் இயற்கையை பார்த்தால் தமிழ் உணர்வுதான் அவருக்கு வர நினைவு வரும். தொழிலாளியை பார்த்தால் தமிழ் தொழிலாளி தான் நினைவுக்கு வரும். உலகத்தில் எத்தனை இனங்கள் இருக்கின்றன தெரியாது அவருக்கு, தெரியும். இனி அவர் வாழ்ந்திருந்த நாடும் ஒரு அயல் மொழி அயல் அரசு நாடு என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். பிரெஞ்சு அரசு ஆண்டு கொண்டிருந்த புதுச்சேரி, நாம் தமிழ்நாடு, அவர் புதுவை, இருந்தாலும் தமிழன், இருந்தாலும் அவருக்காக அங்கிருக்கிற புதுவை அரசுக்காக அவர் பாடியிருக்க முடியும். பாரத நாடு என்று பாரதியார் சொன்னது போல அவரும் பிரெஞ்சு நாடு என்று சொல்லக்கூடாதா? சொல்லியிருக்க முடியாதா? சொன்னால் அவருக்கு எவ்வளவு பெரிய பெருமை, சிறப்பு, வாழ்க்கை எல்லாம் அமைந்திருக்காதா? இல்லை. அரசியலால் வேறு பிரிக்கப்பட்ட தமிழ் நிலங்களிலே வாழ்கின்ற தமிழ் இன மக்கள் அனைத்திலும் ஒரு கூறாக அவர் இருந்தார். எனவே விஜிடிவிலே வாழ்கின்ற தமிழர்கள் நம் இனத்தவர்கள், இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே வாழ்கிறவர்கள் நம்மவர்கள், அயல் மாநிலங்களிலே வாழ்கிறவர்கள் நம்மவர்கள் என்ற உணர்வு அவருடைய உடலிலே இருந்து கொண்டே இருந்தது, நமக்கு இல்லை. இதை எண்ணி பார்க்கிற பொழுதுதான் நமக்கு உண்மைகள் விளங்கும். வெறும் மொழி தமிழ் தமிழ் என்று கத்திக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் தமிழ் தமிழ் என்று கத்துகிறோமே தவிர அதை கூட தமிழிலே சிலர் கத்துவதில்லை. லாங் லீவ் தமிழ் என்று சொல்றோம். இது கூட வெட்கம். தமிழ் வாழ்க என்று தமிழிலே கூட சொல்லாமல் ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற அவல நிலையை தமிழன் பெற்றிருக்கிறான். இன்னும் நம்மளே இருக்கிற தமிழர்கள்
தமிழன் என்ற உணர்ச்சி கூட இறந்து விட்டார்கள். நாம் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி இல்லை, கலப்பு மொழி. அது ஒரு புறத்திலே அவலச்சுவையாக துன்பத்தை தருவதாக வெட்கத்தை தருவதாக இருந்தாலும் தமிழன் என்கின்ற உணர்ச்சியை இழந்துவிட்டு இன்று ஆரியனுக்கு வடக்கே இருக்கிற இந்திக்கார முதலாளிக்கு அடிமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நாட்டை தமிழ்நாடு என்று நம்முடைய தமிழக அரசு பெயர் வைக்காமல் இருந்தால், நம்முடைய திராவிட தமிழ் அரசு அறிஞர் அண்ணா அரசு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டாமல் இருந்திருந்தால், இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ் இனம் என்ற பெயர் கூட இன்னும் இல்லாமல் போயிருக்கும். தமிழ் என்ற மொழி பெயரை கூட சிதைத்திருப்பார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். தமிழர்களுக்கு அழிவு காலம் இந்த காலம். தமிழுக்கு ஏற்கனவே அழிவு காலம் தொடங்கி வளர்ந்து நடந்து முடிந்து போய் தமிழ் இன உரிமைகளை நாம் இழந்து போய் இன்றைக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டிலே கூட வாழ முடியாத நிலை வந்துவிடும் போல் இருக்கிறது. தமிழுக்கு மிக அண்டை மாநிலமான கர்நாடகத்திலே தமிழனுக்கு நேருகின்ற அந்த நிலை இங்கேயே கூட நிகழ்வதற்கு நாளாகாது போல் தெரிகிறது. ஈழத்திலே தமிழனுக்கு அழிவு நேர்ந்தது போல் இங்கிருந்து நாம் வீரக்குரல் எழுப்பவில்லை, சாக்குரல் எழுப்பினோம். இந்திய அரசே, எங்களுடைய தமிழன் இலங்கையிலே அடிபட்டு சாகிறான், இங்கிருந்து படையை அனுப்பு என்று சொன்னோம். 18 கல்லுக்கு இடையிலே இந்த புறம் இருக்கிறோம். இங்கிருந்து கூப்பிட்டா அந்த புறம் இருக்கிறவனுக்கு காது கேட்கும். இதை விட்டு 1000 கல்லுக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்திய அரசே, நடுவண் அரசே, மத்திய அரசே, தில்லி அரசே, ராஜீவ் காந்தியே எங்கள் தமிழனை காப்பாற்று காப்பாற்று என்று ஓலமிட்டோம். அவர்கள் காப்பாற்றவும் இல்லை, அவர்களை கடை தேர்க்கவும் இல்லை. அவர்களை மேலும் உதவிக்கு அனுப்பி படைத்துறைகளை அவர்களும் சேர்ந்து கொண்டு அழிந்த கதைதான் நாம் கண்ட கதை, கேட்ட கதை. இனி அந்த குரல் இந்திய ஒருமைப்பாடு, இந்திய தேசியம், ஒற்றுமை என்றெல்லாம் வாய்ப்பாட்டு பாடுகிற விளம்பரப்படுத்தப்படுகிற இந்தியாவிலேயே தமிழனுக்கு வாழ்வு இல்லை என்ற நிலை உருவாகி இருக்கிற பொழுது கூட அந்த முழக்கங்கள் நமக்கு துணை நிற்கவில்லை. இந்தியா இமயமலையிலிருந்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாடு, ஒரே நிலம், நாம் பாரத மக்கள், ஓர் இனம், ஓர் நிலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்றெல்லாம் வாய் இனிக்க இனிக்க ஒவ்வொரு நாளும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் போட்டு 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 இந்த மூலையிலே அவர்கள் எல்லா வகையான தேசிய உணர்வுகளையும், தமிழ் மொழி உணர்வு, இலக்கிய உணர்வு, கலை உணர்வு, பண்பாட்டு உணர்வு, அரசியல் உணர்வு எல்லாவற்றையும் சலவை செய்து அவர்களுடைய இந்திய உணர்வு, இந்திய பண்பாடு, பாரத கலை, இந்திய தேசியம், ஒருமைப்பாடு, ஒற்றுமை என்கின்ற வெற்றி சொற்களை, பொருள் இல்லாத புன் சொற்களை, அதில் எந்த வகையான பயனும் இல்லாத சொற்களை வெறும் வாயினிக்க நம் காதினிக்க பேசுகிறார்கள். ஆனால் நம்முடைய இனத்துக்கு அழிவு வருகிற பொழுது அதை கேட்க மறுக்கிறார்கள். ஒரு தந்தையும் தாயும் இருக்கின்ற அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் ஒன்றுக்கொன்று அடித்துக் கொண்டால் தாய் என்ற பொருளில் இருப்பவர், தந்தை என்ற நிலையில் இருப்பவர் என்ன செய்வார்? குழந்தைகளே ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பாரத தாய் பெற்ற பிள்ளைகளாக அவர்கள் பேசிக் கொண்டு வருகிற கதைகளிலே சொல்லுகின்ற கருத்துக்களை உண்மையாக இந்தியாவிலே வேறு எந்த இனத்தையும் அடிபடவில்லை. நன்றாக நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்த அளவிலே ஆப்பிரிக்காவிலே கருப்பு இனத்தவர் அடிபடுகிறார்கள், இலங்கையிலே தமிழ் இனத்தவர்கள் அடிபடுகிறார்கள்,
அங்க ஐரிஷ் இனத்திலே, அயர்லாந்திலே கீழ் ஐரிஷ்காரர்கள் அடிபடுகிறார்கள். இப்படி சிறு சிறு இனங்கள் அங்கங்கே பூசல்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இனத்தவர்கள் என்று சொல்லும்போது தமிழ் இனத்தவர்கள் வெறும் இனத்தவர்கள் அல்ல, எங்கேயோ இருந்து வந்தவர்களும் அல்ல. வந்தவர் வஞ்சகர், தமிழால் செழித்தார் என்று பாவேந்தர் சொல்கிறாரே, அப்படிப்பட்டவர்கள் செழித்து போய் இங்கு வாழ்ந்தவர்கள் மெலிந்து போய் இழிந்து போய் தாழ்ந்து போய் அடிமையிட்டு போன நாடாகிய இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் மக்களாகிய நாம் எளிய இனத்தவர்கள் அல்லர். 17 அறியா பழங்குடியினர் என்று சொன்னேன். பதி என்றால் ஊர். பதிந்து இருந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போக தெரியாத, போக வேண்டிய தேவையில்லாத, எதற்காக வேறு ஊருக்கு போக வேண்டும்? இந்த ஊரிலே இருக்கிற வளங்கள் இந்த ஊரிலே இருப்பவர்களுக்கு பயன்படாமல், பகிர்ந்தாலும் கூட கிடைக்காமல், ஏதாவது தட்டுப்பாடு நேர்ந்தால் அவன் என்ன நினைப்பான்? வேறு ஊருக்காவது போய் பிழைக்கலாம். இங்கு அரிசி விலையேறிவிட்டது, வளம் குறைந்து விட்டது, மக்கள் தொகை பெருகிவிட்டது, விளைவுகள் இல்லை, எனவே வேறு ஊருக்கு போய் பிழைக்கலாம் என்றுதான் மாந்த வரலாறு சொல்லுகிறது. எந்த நாட்டிலும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறவர்கள் மைக்ரேட்டிவ் இல்லாத ஒரு நாட்டிலிருந்து நிலத்திலிருந்து மக்கள் அங்கே போவார்கள். இது இயற்கை. பறவைகளும் அப்படித்தான், விலங்குகளும் அப்படித்தான், சிறு சிறு உயிரினங்களும் கூட அப்படித்தான். நல்ல இடங்களைத்தான் தேடி போகும், வாழ்கிற வளங்களைத்தான் தேடி போகும். ஆனால் தமிழர்கள் எப்படி இருந்தார்கள்? இந்த ஒரே அடியில் இந்த தமிழக வரலாறு எழுதி காட்டப்படுகிறது. 17 அறியா பழங்குடி என்று இந்த வரி சொல்லுகிறது என்றால், வேறு மாந்தர்களுக்கு இருக்கிற வரலாறு வேறு, தமிழனுக்கு இருந்த வரலாறு வேறு. அப்படிப்பட்ட தமிழன் தான், பழங்காலத்தில் அப்படி வாழ்ந்திருந்த தமிழன் தான், பொழில் சோலை என்றெல்லாம் வழங்கப்பட்ட இந்த தமிழகம் வளம் பெருகிய நிலையில் இருந்த தமிழன் தான், பிறகு வளங்கள் குறைய குறைய வேற்றியின மக்கள் இங்கு வந்து வாழ்ந்து வாழ்ந்து இவன் அயல் நாடுகளிலே போய் வாழ வேண்டிய தேவையை உருவாக்கி கொண்டான். எனவே இன்றைக்கு உலகத்திலே ஏறத்தாழ 47-50 நாடுகளில் தமிழர்கள் போய் வாழ்கிறார்கள். தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே போய் அரசு அதிகாரிகளாக, ஆளுபவர்களாக, மிகச் சிறந்த செல்வர்களாக வாழ்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏதோ சில வணிக நிலையிலே, ஏதோ சில வாழ்வியல் முறைகளிலே அவர்கள் பயனுடையவர்களாக, அந்த நாட்டுக்கு பயனுடையவர்களாக, அந்த மொழிக்கு பயனுடையவர்களாக அங்கே வாழ்கிறார்கள். ஐரோப்பாவிலே வாழ்கிறார்கள் தமிழர்கள் என்று சொன்னால், மற்ற அந்த ஐரோப்பிய மக்கள் செய்ய முடியாத வேலையெல்லாம் இவர்கள் செய்து வாழ்கிறார்கள். கூலிகளாக வாழ்கிறார்கள், தொழிலாளர்களாக வாழ்கிறார்கள், கப்பல் தளங்களிலே வாழ்கிறார்கள், கப்பல் கட்டுமானங்களிலே, அந்த தொழிற்சாலைகளிலே போய் வாழ்கிறார்கள், உந்துவண்டி தொழிற்சாலைகளிலே தொழிலாளர்களாக இருக்கிறார்கள், வணிகர்களாக காய்கறி கடை வைத்துக் கொண்டும், மளிகை கடை வைத்துக் கொண்டும், சவளி கடை வைத்துக் கொண்டும் வாழ்கிறார்கள். இந்தியாவிலே பிற மாநிலங்களிலும் அவர்கள் சென்று அப்படித்தான் வாழ்கிறார்கள். இன்னும் பெரிய பெரிய மாநகரங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற தில்லி, கல்கத்தா, பம்பாய் போன்ற நகரங்களில் தமிழர்கள் தெருக்கூட்டுபவர்களாகவும், சாய்க்கடை தள்ளுபவர்களாகவும், மலம் வாழ்கிறவர்களாகவும், குப்பை மேடுகளிலும் குடிகளிலும் போய் வாழ்கிறார்கள். இப்படி வாழ வேண்டிய தேவை இவர்களுக்கு வந்தது. வேறு எந்த இனமும் கூட இன்னொரு நாட்டிலே போய் அந்த வாழ்க்கை வாழ்வது இல்லை. தமிழர்களைப் போல சீனர்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்கிறார்கள், அரபியர்கள் பரவி வாழ்கிறார்கள், அதே போல பஞ்சாபியர்கள் உலகம் முழுவதும், சீக்கியர்கள் பரவி வாழ்கிறார்கள், இஸ்ரேலியர்கள் யூதர்கள் பரவி வாழ்கிறார்கள். ஆனால் அவரவர்கள் அந்தந்த நாடுகளிலே பெரிய பெரிய அதிகார நிலைகளிலே அல்லது செல்வ நிலைகளிலே வளமுடன் வாழ்கிறார்கள். தமிழர்கள் மட்டும்தான் வேறு நாடுகளிலே போய் ஏவலர்களாகவும், காவலர்களாகவும், கூலிகளாகவும், தொழிலாளர்களாகவும்
மிக கீழான நிலையிலே உடல் உழைப்பை முழுவதும் தந்து அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டு அரசுக்கும் மிகவும் அன்புடையவர்களாக, நம்பிக்கையுடையவர்களாக, நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல்தான் கர்நாடகத்திலே தமிழர்கள் போய் அங்கிருக்கின்ற அந்த தங்க சுரங்கங்களிலே இருந்து பணியாற்றி கொண்டு வாழ்ந்தார்கள். அங்கிருக்கிற பெரும் பெரும் தொழிற்சாலைகளிலே அவர்கள் போய் தொழிலாளிகளாக அமர்ந்தார்கள். இங்கிருந்து அவர்கள் போய் அங்கே கட்டடம் கட்டுகிறவர்களாகவும், நெசவு நெய்பவர்களாகவும், ஆலைகளிலே வாழ்கிறவர்களாகவும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதேபோல் ஆந்திராவிலே வாழ்கிறார்கள். கேரளாவிலே போய் மரம் வெட்டுகிறவர்களாக, கல் இறக்குபவர்களாக, வண்டி தள்ளுகிறவர்களாக, தாழ்ந்த இழிவான வேலைகள் செய்பவர்களாக வாழ்கிறார்கள். மற்ற இனங்கள் இங்கு தமிழகத்திலே வாழ்ந்து வாழ்கின்றனவே, எந்த இனமாவது ஒரு இனம் கீழ் இனமாக வாழ்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள்தான் இந்த நிலத்தை சுரண்டி கொண்டு வாழ்கிறார்கள். பட்டிக்கடை வைத்து பெரிய செல்வர்களாக மாறுகிறார்கள். இங்கிருந்து செல்வத்தை சுரண்டி கொண்டு அவர்கள் மாநிலத்துக்கு போய் மிகவும் சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள். தமிழர்களை தேய்க்கிறார்கள். இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னே புதுவை இந்திய அரசோடு சேராத முன்பு அங்கே இருந்த வளங்கள் மிக பெரியவை. புதுச்சேரி என்று அழைக்கப்படுகின்ற பாண்டிச்சேரியை பார்த்து சொல்லுகிறேன். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னே அரவிந்தர் எனப்படுபவர் என சொல்லப்படுகின்ற ஒரு எளிய பாவலர் ஒருவர் அங்கு வந்தார். அரவிந்தர் ஒரு பாட்டு எழுதுகின்ற பாவலர். அவர் வந்தார், வங்காளத்திலிருந்து வந்தார். பிறகு இறையியல் கொள்கையை கைப்பற்றினார், மதத்திலே புகுந்தார். இந்து மதத்தை ஒரு வகையாக மக்களுக்கு எடுத்து சொல்லி வந்தார். மெய்ப்பொருள் அளவாக சொன்னார். தத்துவ ரீதியாக, பிலாசபிக்கலாக அதை எடுத்து சொல்வது. மதம் என்கின்ற பெயராலே மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு தத்துவமாக மெய்ப்பொருள் உணர்வோடு சொல்வது. அப்படி சொல்ல அவர் தொடங்கி பிறகு அந்த மக்களால் மிகவும் பாராட்டு பெற்று பெரிய ஞானியாக, துறவியாக, ஏராளமான பல கோடி ரூபாய்களுக்கு தலைவராக வாழ்ந்தார். அங்கே ஒரு பாடியை உண்டாக்கினார். அரவிந்த ஆசிரமம் என்ற பேர். அங்கேதான் பாவேந்தர் இருந்தார், அதே ஊரிலே. இதே அரவிந்தர் பாவேந்தருக்கு தெரியும், பாரதியாருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். என்ன செய்தது அந்த ஆசிரமம் என்று சொல்லப்படுகின்ற அரவிந்தர் பாடி? அங்கிருக்கிற ஏழைகளிடத்திலே அந்தந்த வீடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு வாங்கினர். 10,000 ரூபாய் மதிப்புடைய வீட்டை 20,000 கொடுத்து வாங்கும். எனவே மக்கள் தாங்களாகவே வெளியே போய் அந்த நிலங்களை அவர்களுக்கு விற்றுக்கொண்டே வந்தார்கள். நான் 1954 புதுச்சேரியிலே பணிக்கு போனவன். அன்றைக்கு அந்த புதுவையிலே 1/6 அரவிந்த ஆசிரமத்தவர்களிடத்திலே இருந்தது. இன்றைக்கு 5 அவர்களிடத்திலே இருக்கிறது. என்ன நிலை, எவ்வளவு இழிவு! ஒரு சிறிய எடுத்துக்காட்டு இது தமிழகத்தை பொறுத்த அளவில்லை. ஏனென்றால் கோவையிலே நிலங்கள் வடநாட்டவர்களுக்கு பறிபோகின்றன, மதுரையிலே பறிபோகின்றன, சென்னையிலே தெரு தெருவாக வடநாட்டவர்களுக்கு சொந்தமாக போகின்றன. நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். எங்கெங்கு தமிழன் தன்னை மறந்து, தன் மொழியை மறந்து, தனக்கென எதுவும் இல்லை என்று கருதி தன்னை ஒரு அடிமையாக ஆக்கிக் கொண்டு வாழ்கிறானோ அங்கெல்லாம் அவன் நிலமும் பறிபோகிறது. இப்படித்தான் பறிபோனது தமிழ்நாடு மட்டுமல்ல, இவன் ஆண்டிருந்த இந்தியாவிலே தமிழன்தான் ஒரு மொழி வைத்து உலகாண்ட நெடுஞ்சேரலாதன் என்று சேரலாதன் பாராட்ட பெறுகிற பொழுது இந்தியா முழுவதும் ஒரே மொழி வழங்கியது, அது தமிழ் மொழி. பிறகு அது சமஸ்கிருத மொழியோடு கலந்து மோதி பல பிராகிருத மொழியாக மாறினது. பிறகு பிராகிருத மொழி மீண்டும் மீண்டும் சமஸ்கிருத மொழியோடு தொடர்பு கொண்டு திராவிட மொழிகளாக, வட திராவிட மொழிகளாக மாறின.
துளுவம், மராட்டியம் போன்ற மொழிகள் இவையெல்லாம் போக தமிழ் நிலம் குறுகி போய் திருவேங்கடம், தென்குமரி, ஆயுதை, நல்கூடு, தமிழ் உலகம் என்று தொல்காப்பியர் காலத்திலே வழங்கிய தமிழகம் மறுபடியும் கிழக்கே வந்து இந்த பல ஆந்திரம் கன்னடமாக மாறி அங்கே மலையாளமாக மாறி மறுபடி தமிழ் நிலம் 4/1 5/1 குறுகி போய்விட்டது. தெற்கே தமிழ் நிலத்தை கடல் ஆண்டது. பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று வருந்துகிறார் இளங்கோவடிகள். அந்த நிலமும் போய், வடக்கே இருந்த நிலமும் போய், அந்த நிலம் போகிற போது பாண்டியர்கள் என்ன செய்கிறார்கள்? இங்கே பகருளி ஆறு போய்விட்டது, பெரிய பேராறு, ஆப்பிரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் இணைத்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய தொடர் மலை, இமயமலையை விட பெரிது. பன்மலை தொடர்தான், பன்மலை தொடர், ஒரு மலை அன்று. எனவே அந்த பன்மலை தொடரிலே ஓடிக்கொண்டிருந்த மிகவும் தென்குமரி என்று சொல்லுகின்ற தென்குமரி ஆறும் பகருளி ஆறும் அப்போது வாழ்ந்திருந்த பழந்தமிழகமாகிய குமரி கண்டத்தை மிகவும் வளப்படுத்தி வாழ்ந்திருந்த ஒரு தமிழர் வாழ்க்கை இருந்தது. இவையெல்லாம் கடல் சூழ்ந்து கொண்ட பின்னாலே பாண்டியர்கள் அவற்றை பொறுத்துக் கொள்ள முடியாமல் வடக்கே போகிறார்கள். நிலத்தை தேடி தாங்கள் இழந்து போன நிலத்திற்கு, பெரும் நிலத்திற்கு ஈடாக வடக்கே நகர்ந்து வடபுலத்தை முழுவதையும் வென்று ஆட்சிக்கு உட்படுத்துகிறார்கள். தங்களுடைய வாழ்விடத்திலே இருந்த பெரிய பேராறு போய்விட்ட அந்த வருத்தத்திலே, துயரத்திலே தாங்கள் இழந்த அந்த துயரத்தை மறந்து தாங்கள் அதை மீட்க வேண்டி வடக்கே வந்து அங்கு ஓடிக்கொண்டிருந்த கங்கை ஆற்றை அடிமைப்படுத்துகிறார்கள். பிறகு அவர்கள் அந்த பன்மலை தொடரை இழந்ததனாலே அதை பொறுக்க முடியாமல் அதற்கு ஈடாக இமயமலை தொடரை அவர்கள் உரிமைப்படுத்துகிறார்கள் என்று இளங்கோவடிகள் வரலாறு எழுதுகிறார். பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு, இங்கே தலைநகரத்தை வைத்துக் கொண்டு வடதிசையை ஆண்ட தென்னவன் என்று எழுதுகிறார். வடதிசை இமயமும், வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வீர பெருமகன் வாழ்க என்று எழுதுகிறார். இது கதை என்று, ராமாயணம் மகாபாரதம் போன்ற கட்டுக்கதை அன்று. ஒரு வில்ல ராம விட்டானா 1000 வில்ல அப்படி விரிதான். எந்த உலகத்தில் இது நடக்கும்? எங்காவது நடக்குமா? இன்றைக்கு அணுகுண்டு காலம் அல்ல, நீர்வாயு நீர்வழி கொண்டு காலம், ஹைட்ரஜன் கொண்டு காலம், அதையும் தாண்டி கம்ப்யூட்டர் காலம், கணினி காலமாக மாறிவிட்டது. இங்கிருந்து ஒரு சொடுக்கியை அழுத்தினானால் செவ்வாய் நிலத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிற அந்த கோள், செயற்கைக்கோள் அங்கே இயங்கும். இங்கிருந்து ஒரு பொருத்தானை தட்டினானால் அது அங்கே போய் இயங்கும். அங்கிருந்து ஒரு ஆணி கழண்டு கொண்டிருந்தால் இங்கிருந்து அந்த ஆணியை திருகி முடுக்குகிறார். அப்படிப்பட்ட காலம், அறிவியல் வளர்ச்சி பொங்கி வாழ்கின்ற காலம். கதிரவன் மண்டலத்தையும் அதை தாண்டிய பல வெளிமண்டலத்தையும் பால்வெளி மண்டலத்தையும் ஆராய்கின்ற கோள்களை அனுப்பி கொண்டிருக்கிறான் மாந்தன். மாந்தனுடைய உடலிலே ஒரு சிறு மாத்திரை போல் ஒன்றை விழுங்கச் செய்து அது குரல் வழியாக உள்ளே போகிற வரைக்கும் அதிலே கணினியை இணைத்து திரையிலே அந்த மாத்திரையானது உடலுக்குள்ளே இறங்குவது, போவது, வழியிலே இருக்கின்ற நெஞ்சாங்குலை, ஈரல் குலை, நுரையீரல் குலை, அதற்கும் தாண்டி இருக்கின்ற அன்னக்குடல், அது போய் வயிற்றுக்குள்ளே விழுகிற பொழுது வயிற்றிலே ஏற்படுகின்ற அசைவுகள், மாற்றங்கள், விளைவுகள், அதை தாண்டி சிறுகுடலுக்கு போகிற உணவு போகின்ற பாதையிலே நிகழ்கின்ற மாற்றங்கள், பெருங்குடலுக்கு போகின்ற மாற்றங்கள், அந்த உணவனுடைய கழிவு வெளியே போகிற வரைக்கும் உள்ளுக்குள் இருக்கிற காட்சிகளை வெளியே திரைப்படத்தில் காட்டுகின்ற அளவிலே இன்னைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது. இங்கிருக்கிற ஒரு நூலை, இவ்வளவு பெரிய நூலை
மொழியையும் வேறு ஒரு மொழியும் தெரிந்த நுட்பம்